மழை பெஞ்சதுனாக்கா தண்ணியே காலை வைக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். இந்த கொசுவாக பிடுங்குது எங்களை. பாம்பு தொல்லை அதிகமாகுதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் யாருமே சரி செய்ய மாட்டாங்க. தண்ணி பிரச்சனை ஒன்று போட்டு கொடுத்தீங்கன்னா போகிறோம். கண்ணு தெரியாத கிடக்குறேன். தண்ணி கனெக்ஷனை கொடுக்க மாட்டாங்க. வந்து ஒரு பண்டிகை கிண்டிக்கும் போது ஏதாவது பார்க்கணும், அது நிற்கும் போது எதுவும் ஒரு கேட்க போகிறது கிடையாது. மழை காலத்தில் அதுவும் அப்படியே கிடக்க வேண்டியது. பாத்ரூம் வசதிலாம் இருக்கா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன் இத்தனை ஆண்டுகளமாக அதிமுக திமுக ஆண்டுங்கிறாங்க, நீங்கள் கோரிக்கை வச்சிங்களா? என்ன சொன்னால் எத்தனை அதை சொல்லியாச்சு. அது கரெக்டாக பண்ணால் தானே, ஃபாலோ பண்ண தானே. ரோடெல்லாம்ன்றவங்கள பாருங்களேன், எல்லாம் ரொம்ப பள்ளமாக கிடக்க ஒரு 2 வருஷமாக கிடக்கு. மாடு தொந்தரவு அதிகம், பாத்ரூம் வசதி இல்லை. இந்த தொகுதி எம்எல்ஏ கவுன்சிலர்லாம் கோரிக்கை வச்சிங்களா? நாங்கள் நல்லது செய்கிறாங்க, அவங்களாம் செய்ய மாட்டேன்றாங்களே. வராங்க, ஓட்டு வாங்கி போயிடுறாங்க, நடு ரோட்டில் விட்டுடுறாங்க எங்களை. விவசாயெல்லாம் எப்படி போய்கிட்டு சொல்லு. 2026 உங்கள் ஆதரவு யாருக்கு? இப்போ புதுசாக கொடுக்கலான்னு, விஜய் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இவ்வளோ நாளாக இவங்களே தானே இருக்காங்க, 2 பேரை மாற்றி கொஞ்ச நாள் அவரும் தான் இருந்து பார்க்கட்டா விடுங்க. அவங்க விஜய்க்கு தான். டிவி கேட்குதான். இப்போ அந்த கட்சி வந்து ரவுடிஸா அதிகமாகி அங்கங்கே வெட்டு குத்து நிறைய நடந்துட்டு இருக்கு. அது எதுக்கு அந்த ஆட்சி வரணும் திருப்பி? விஜய் அவர்கள் வந்தால் குற்ற சம்பவம் குறையும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக குறையும். நம்மளுக்கு டிவிக்கு எதுனா புதுசாக ட்ரை பண்ணலாம். பழசு இருக்கவங்களே இப்போ இருக்கவங்க என்ன மாற்றினாங்களா? எதுவுமே மாற்றல. எனக்கு 3 பசங்களே விஜய் இதுதான். விஜய்க்கு போடலான்னு இருக்கு. பார்க்கலாம், இந்த வாட்டி அவர் வந்தாருன்னா அவர் என்ன செய்கிறான்னு பார்க்கலாமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி தான் இருக்கோம். இந்த வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் இன்னும் சரி செய்யப்படாத பிரச்சனை என்னென்ன இருக்குது, 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் வெளில போகுது யார் என்பதை நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் இன்னும் சரி செய்யப்படாத பிரச்சனை எதனா இருக்கா? வில்லிவாக்கத்தை சரி செய்ய பிரச்சனைனா இந்த குளத்தை வளையாங்குளம்னு ஒன்று இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 400 பேர் பெரியவங்க எல்லாம் நடைப்பயிற்சி செய்கிற இடம். அது வந்து மழை காலத்தில் தண்ணி நிற்கிது. அதுக்கப்புறம் ஒரு மோட்டர் வச்சு தண்ணி எடுக்கிறாங்க. இதே வந்து வருஷம் நடக்குது. அது பர்மனெண்ட்டாக சொல்யூஷன் ஒன்று பண்ணணும். அதுக்கு தண்ணி நேரத்தை ஹைட் ஏற்றணும். ஒரு 4 அடி ஹைட் ஏற்றினா நல்லாயிருக்கும். பாம்பு தொல்லை அதிகமாகுதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் யாருமே சரி செய்ய மாட்டாங்க. இது கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி பிரச்சனை ஒன்று போட்டு கொடுத்தீங்கன்னா போகிறோம். கண்ணு தெரியாத கிடக்குறேன். தண்ணி கனெக்ஷனை கொடுக்க மாட்டாங்க. அது ஒன்று. இந்த தொகுதி வார்டு கவுன்சிலர்கிட்ட சொன்னீங்களா? அங்கே போய் கேட்டேன். இந்த ரோடு போடும்போது கார்பரேஷன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். தண்ணி கனெக்ஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எல்லார் வீட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு இல்லைப்பா. அது ஒன்று போட்டு கொடுத்தாங்கன்னா நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் ஓட்டு போடுவேன். 2026 உங்கள் ஓட்டு யாருக்கு? ஸ்டாலினிக்கு போடுறோம். ஸ்டாலினுக்கா? முதல்ல இருந்த எங்கள் வீட்டுக்காருக்குமா ரெட்டாலைக்கு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ இவருக்கு தான் போடுறோம்ப்பா. இன்னைக்கெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டாதான் எங்களுக்கு. இவன் வந்தா இது செய்கிறான், அவன் வந்தா அது செய்கிறான், எடப்பாடி வந்தா அது செய்கிறேன்றாங்க. யாரும் ஒன்றும் இல்லை. இன்னைக்கெல்லாம் நாங்கள் ஆனால் அந்த ஆட்சியில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இது செய்கிறேன் அது செய்கிறேன், இது செய்கிறேன் அது செய்கிறேன்னுவாங்க. எல்லாம் சும்மா அந்த தேர்தல் வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன, நீங்களே பார்த்தீங்களே, ரேஷன் கடைக்கு போனால் அதுக்கு மேலே அந்த புறம்போக்கு இடம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன ஒரு இது இல்லை, நியாய நீதியே இல்லை. அதேமாரி கரண்ட்டு ரொம்ப அதிகமாக யூனிட்டு 100 யூனிட்டுக்கு இருந்தது, 100 யூனிட்டுக்கு மேலேயே. இதெல்லாம் என்னது இது சொல்லுங்க, அரசாங்கம்னா இப்படியா? அதே மாதிரி கேஸு கூட ஏறிட்டுன்றாங்க. அதெல்லாம் எப்படிங்க? இந்த இன்னைக்கு பொம்பளை பசங்க வாழ்க்கை எப்படி? 1,000ன்னா 1 லட்சமா விற்குங்க. அவங்க லைஃப் எல்லாம் எவ்வளோ கஷ்டம் இல்லை சொல்லுங்க. அதுதானே மெயின். அதான் அது பார்க்குதுங்க. இஷ்டம் இருந்தா அவங்கவுங்க நல்லா பண்ணிக்கின்னு போயிடுறாங்க. ஆனால் அந்த குழந்தை பற்றி தப்பு இல்லை. இந்த நகை வேலை தான் ரேட்டு, அதுதான் மெயின். மழை பெஞ்சதுனாக்கா தண்ணியே காலை வைக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். இந்த கொசுவாக பிடுங்குது எங்களை. நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணீங்கன்னா போதும்பா. இந்த தொகுதி எம்எல்ஏ கவுன்சிலர்லாம் கோரிக்கை வச்சிங்களா? எங்க செய்கிறாங்க, எங்க நல்லது செய்கிறாங்க, அவங்களாம் செய்ய மாட்டேன்றாங்களே. வராங்க, ஓட்டு வாங்கி போயிடுறாங்க, நடு ரோட்டில் விட்டுடுறாங்க எங்களை. தண்ணி நின்று போய் ரொம்ப நேற்று பார்க்காது போயிட்டியே. நேற்று வந்து எவ்வளோ இதுவாக இருந்தது தெரியுமா? இங்கே சரி பண்ண சொல்லுப்பா. அதெல்லாம் போட்டு விவசாயெல்லாம் எப்படி போய்கிட்டு சொல்லு. இந்த மழை பெஞ்சா தண்ணி நிக்குது அப்படியே. காவா அந்த ட்ரைனேஜ் அப்பப்போ அடிச்சுக்குது. கிரவுண்ட் இல்லை உனக்கு விளையாட. கரண்ட் போயிட்டா சட்டுன்னு வர மாட்டேன்து. இதெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா தண்ணி நிற்கும் பார்த்தீங்களா? அப்போ அந்த கரண்ட் எல்லாம் கொஞ்சம் தூக்குன மாதிரி வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா ஷாக் அடிச்சு அதனால நிறைய இதுவாகும் இல்லையா? இந்த தொகுதி எம்எல்ஏ கவுன்சிலர்கிட்ட கோரிக்கை வச்சிங்களா? இது போல பிரச்சனைலாம் இருக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. லைட் இல்லை, சந்தில் நாங்கள் கஷ்டப்படுறோம்.
தண்ணி வசதி இல்லை, ம் பம்பு போடல. ம் மாயிட்டம்லாம் தண்ணி நிற்குதாங்க. ஆமாம், தண்ணி ஃபுல்லாக நிற்குது. என் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துடுதுப்பா. அந்த சைடு இருக்குது பத்தியா, இந்த பக்கம் வாங்க, ம் நாங்கள் வரோம் வழி இருக்கு வாங்க. வரோம். இந்த தொகுதி எம்எல்ஏ கிட்ட கவுன்சிலர்லாம் கோரிக்கை வச்சிங்களா இது போல எல்லாம் சரி பண்ணி கொடுக்க சொல்லி? ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம், வந்து சிமெண்ட் ரோடு போட்டுருந்தாங்க. இப்போ மழை வந்தால் தண்ணி நின்று போகுது, தண்ணி போகிறதுக்கு வசதி இல்லை. எனக்கு விஜய் வரணும் எனக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான் ஐயா. விஜய் வந்தால் எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? அவ்வளோ மாறணும் என்னோட வாழ்த்துக்கள். அவருக்கு விஜய் அவர் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த சாமிக்கு மாலை போட்டுறீங்க? நான் வந்து இங்கே திருவண்ணாமலையில் இருக்கிறேன் ஐயா. திருவண்ணாமலை. சரிங்க ஐயா. அண்ணாமலையாரா? ஆமாம் ஐயா. நீங்கள் மனசுக்குள்ள என்ன தோணுது உங்களுக்கு? யார் சிஎம் வருவாங்கன்னு தோணுது? எனக்கு விஜய் வரணும், எனக்கு என்னோட எண்ணம். அவரோட வாழ்த்துக்கள். அவர் நல்லா இருக்கும். அண்ணாமலையாருக்கு அருவகுறை ஓன்னு வச்சு அவர் நல்லா இருக்கும். விஜய் வரணும், அவ்வளோதான். தண்ணி வந்தால் ரொம்ப நாள் ஆகுது, நான் க்ளீன் பண்ண மாட்டேறாங்க, லேட் ஆகுது அதெல்லாம். அதுக்கப்புறம் கரண்ட்டு போனால் கூட பிரச்சனைண்ணா, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேறேன், தொல்லையாக இருக்குதுண்ணா அதெல்லாம் கரண்ட்டு போனதெல்லாம். வேறு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டால் நல்லா இருக்குண்ணா. வண்டி எத்தனை சல்லுன்னு போகிறானுங்க. சின்ன பசங்களாம் நிறைய பேர் வரானுங்க விளையாடுறதுக்கு, அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை, புஸ்ஸுன்னு போகிறானுங்க. காவா தண்ணி இங்கே வந்துடும், எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. சொன்னேன், இந்த தொகுதி கவுன்சிலரு எம்எல்ஏக்கெலாம் கோரிக்கை வச்சிங்களா? சொன்னதை வந்து செய்தார். அவர் தான் தரெல்லாம் போட்டு கொடுத்தாரு, கவுன்சிலர் தான் பண்ணார் அதெல்லாம். அப்புறம் போய் அங்கே சொல்லி தான் அவர் வந்து செய்தார். ரோடெல்லாம் பாருங்களேன், எல்லாம் ரொம்ப பள்ளமாக கிடக்குது, ஒரு 2 வருஷமாக கிடக்குது. அதான் தொகுதி எம்எல்ஏ கவுன்சிலர்லாம் கோரிக்கை வச்சிங்களா? சரி, அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து வெளியூர்காரங்க, அதெல்லாம் நாங்கள் யார்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. மழை பெஞ்சா தண்ணி நிற்கும், ட்ரைனேஜ் அங்கங்க இதுவாயிடும். அப்ப அங்கங்க ட்ரைனேஜ்ல ஓபன் பண்ணி விட்டுருவாங்க, நிறைய பேர் சேதாரம் இருக்கு. மாடு வந்து இங்க ரொம்ப வாய் வைக்குது, எல்லா கடையிலயும் பழம் எல்லாமே சாப்பிடும். அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணும்? ப்ளூ கிராஸ்ல புடிச்சு கொடுக்கணும். இங்க வந்து ரோடு தண்ணி நிற்கும், மாடு தொந்தரவு அதிகம். விளியாக்க மாடு பெரிய மார்க்கெட்டு தான், ஆனால் பாத்ரூம் வசதி இல்லை. இது 3 பிரச்சனை. சப்போஸ் ஏதாவது ஒரு பொருள் மாட்டி வச்சுட்டு வண்டியில் எதனா வாங்குறதுக்குள்ள கூட அந்த கவரோட பிடிச்சி இழுத்துது மாடு. பால் கறக்கிற டைம் மட்டும்தான் மாட்டுக்காரங்க ஓட்டின்னு போகிறோம், மற்ற டைம் ஃபுல்லாக மார்க்கெட்டில் தான் இருக்குது. மாடு தொந்தரவு அதிகம். எல்லாம் இன்னும் டெவலப் ஆகணும். ரோடு இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனால் நல்லாயிருக்கும். மேலே இந்த கேபிள் ஒயர்ஸ் எல்லாம் வந்து மாற்றணும். பப்ளிக் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, தண்ணி பிரச்சனை இருந்துட்டு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ரோடு எல்லாம் வைடன் பண்ணணும், ரோடு வைடன் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி பார்க்கு, எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸு, மற்றபடி அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ரோடு வைடன் பண்ணணும், வாட்டர் ஸ்டாக்னேஷன் ஆகாத பார்த்துக்கணும். விநியோகத்தில் மேக்ஸிமம் தண்ணி ஸ்டாக்னேஷன் தான் ப்ராப்ளம், அது கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த கேபிள் ரொம்ப எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். எல்லாமே இந்த கேபிளுக்கு வேறு எதனா ஆல்டர்னேட்டிவ் எதனா பண்ணால் நல்லாயிருக்கும். தண்ணி நின்றுது, அது வந்து கிளியர் பண்ணிட்டாங்க கவுன்சிலர் அம்மா, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கோரிக்கை வச்சிருக்கீங்களா? எங்க யாரும் வந்து இது பண்ண வச்சிருக்கோம். என்ன சொன்னாங்க? பார்க்கலான்னாங்க. ஜிஎம்கே தான் வரும், சிஎம் வந்து இவர் தான் வருவார், மு.க.ஸ்டாலின் தான் வருவார், அவ்வளோதான். மேட்டர் முடிஞ்சிச்சு. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எல்லாம் தான் எடுத்துன்னு போகிறீங்க? எல்லாம் விற்கணும், இதை விற்கணும், எல்லாம் என்ன அந்த மார்க்கெட்டில் என்ன கூட்டமாக இருக்குது, ஒன்றும் இல்லை, எல்லாம் போச்சு, அவ்வளோதான். மேட்டர் முடிஞ்சு. ஓகேயா. இங்கே மழை வந்தால் தண்ணி நிற்கிது. ரெண்டாவது வந்து மார்க்கெட் ஏரியா வியாபாரம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து ஃபுல்லாக இடம் அடைச்சிக்கிறாங்க, கடை வந்து முன்னாடி வந்ததுனால, கடை அடைச்சதுனால உள்ள என்ட்ரன்ஸுக்கு ஆளுங்க வர முடியல. மழை வந்தால் ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு. இப்போ தண்ணி போவது வந்து அது பரவாயில்ல பண்ணி விட்டுருக்காரு. அவர் இங்கே இருக்கார், அவர் மார்க்கெட்டில் கிட்ட, அவர் பரவாயில்ல பண்ணி விட்டுருக்காரு. மீதி என்ன இருக்குது, சரியா அந்த இதுவெல்லாம் கிடையாது. வந்து ஒரு பண்டிகை கிண்டிகை போது ஏதாவது பார்க்கணும், அது நிற்கும் போது எதுவும் ஒரு கேட்க போகிறது கிடையாது. மழை காலத்தில் அதுவும் அப்படியே கிடக்க வேண்டியது. பாத்ரூம் வசதிலாம் இருக்கா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் பாத்ரூம் கண்டிப்பாக இங்கே தேவை. மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு பாவம் ரொம்ப அவசரப்படுறாங்க, எல்லாம் வீட்டுக்கு தான் ஓடுறாங்க ஆட்டோ பிடிச்சி. கண்டிப்பாக லெட்டின் பாத்ரூம் ஒன்று தேவை. ஆனால் இடம் இருக்குது அந்த பக்கம், கட்டி விடலாம், அது யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்களே. ஏன் இத்தனை ஆண்டுகளமா அதிமுக திமுக ஆண்டுக்கிறாங்க, நீங்கள் கோரிக்கை வச்சிங்களா? சொன்னா எத்தனை அதை சொல்லியாச்சு, அது கரெக்டாக பண்ணால் தானே, ஃபாலோ பண்ண தானே சார். எங்கே பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ண மாட்டுறாங்களே. கண்டிப்பாக இப்போ ஒரு பாத்ரூம் தேவை இங்கே. இந்த தொகுதி எம்எல்ஏ கவுன்சிலர் கோரிக்கை வச்சிங்களா? எம்எல்ஏ வந்தார், அப்புறம் மாவட்ட செயலாளர் வந்தார், கவுன்சிலர் வந்தாங்க, பார்த்துட்டு போனாங்க. இதுவரை ஒன்றும் செய்யல. 2026 உங்கள் ஆதரவு யாருக்கு? 2026 அது யார் சரி பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரவு, அவ்வளோதான். இப்போ நிறைய நல்லா டெவலப் ஆகுதுல, இப்போ குளத்தூர் அந்த மாதிரி இங்கே டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். டெவலப்மெண்ட்டே இல்லை. நான் வந்துட்டு 22 வருஷம் ஆகுது. நான் வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் இந்த வில்லிவாக்கமாகவே தான் இருக்கு.
அவ்வளோதான். 2026 உங்க ஆதரவு யாருக்கு? ஆதரவு வந்தால் தான் நாங்கள் எல்லாமே திமுகவில் தான் இருந்தவங்க காலங்காலமாக. அதான் வரணும்ப்பா. இங்கே ஏதோ இன்றைக்கி தான் வந்து இந்த ட்ரைனேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணாங்க. அதே போல் இந்த குளம்லாம் கொஞ்சம் சீரமைச்சாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் எல்லாம் கொஞ்சம் பாழடைஞ்சிருந்தது. இப்போ இங்கே இந்த வாக்கிங் போகிறதுக்கு நடைபாதை வசதியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு இந்த பிரிட்ஜ். 2026 உங்க ஆதரவு யாருக்கு? இப்போ புதுசாக கொடுக்கலான்னு விஜய் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. விஜய் வந்தா எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? கொடுத்து பார்ப்போமே, எல்லாம் ஒரு வாட்டி கொடுத்தா தானே, வாய்ப்பு கொடுத்தா தானே. வந்தா செய்வாரா நம்மளே நினச்சிட்டே இருந்தா கொடுத்து பார்த்தா தான் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. எல்லாருக்குமே கொடுத்தா தான் அது அடுத்ததுக்கு தெரியும். தெரிஞ்சாதான் சரி, அவர் அடுத்த வாட்டி அவர் வரும்போது நல்லா செய்கிறாருன்னா அவருக்கே போடுவோம். இல்லையா ஒன்னொருத்தர் யார் வராங்களோ அப்போ அவங்களுக்கு ஒரு சான்ஸ், எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா. நம்மளே எல்லாமே ஒரே ஆளுக்கே பண்ணாலும் கஷ்டம். பார்க்கலாம் எப்படி மாற்றம் வருதுன்னு. வந்தா செஞ்சாருன்னா அவரே கூட மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? நினைக்கிறோம். விஜய் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் அவர்கிட்ட என்ன பண்றாரு பார்க்கலாம். அவர் விஜய் வந்தா அவங்க நிலைமை மாறும்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாளா இவங்களே தானே இருக்காங்க, 2 பேரை மாத்தி கொஞ்ச நாள் அவரும் தான் இருந்து பார்க்கட்டும், விடுங்க. அவர்தான் இவங்க 2 பேரும் இருந்தா நிலைமை மாறன்னு கதையாது. கொஞ்ச நாள் அவரும் இருக்கட்டுமே, பார்க்கலாம். மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? அவர்தான் கொஞ்ச நாள் அவர்கிட்ட பாரு, இல்லாட்டி அவரும் சரி பண்ணா திருப்பி மாத்தினே இருக்க போறாங்க. அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு. 2026 உங்க ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான். விஜய் தான். விஜய் வந்தா எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்களும் வந்தாங்க, இவங்களும் வந்தாங்க. ஏடிஎம்கே வந்தது, டிஎம்கே வந்தது. கொஞ்சம் இவங்க கொஞ்சம் மாற்றமே என்னன்னு பார்க்கலாம். டிவி தானா? காரணம் என்ன? அவங்க வந்தா என்ன மாற்றம் தருவாங்கன்னு. திரும்ப ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்கல, விஜய் ஜெயிப்பாருங்க. அதான் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அப்ப திமுக நல்ல செய்யல மக்களுக்கு. இப்போ அந்த கட்சி வந்து ரவுடிஸ் அதிகமாகி அங்கங்க வெட்டு குத்து நிறைய நடந்துட்டு இருக்கு. அது எதுக்கு அந்த ஆட்சி வரணும் திருப்பி? விஜய் அவர்கள் வந்தா குற்ற சம்பவம் குறையும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா குறையும். 2026 உங்க ஆதரவு யாருக்கு போகுது? நம்மளுக்கு டிவிக்கே தானா. விஜய் வந்தா எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? மாறலாம்ண்ணா, புதுசா ட்ரை பண்ணலாம். இருக்கவங்களே இப்ப இருக்கவங்களே என்ன மாத்தினாங்களா? எதுவுமே மாத்தல இது வரைக்கும். எல்லாரும் மாத்தி தேய்ச்சிருந்தா இருக்கிறாங்க. இப்போ வந்தவனாச்சும் பார்க்கலாம், ஒரு வாய்ப்பு கொடுத்து தானே பார்க்கலாம். கொடுக்காமையே மாறுதா இல்லை நம்ம கேட்க முடியாது. இல்லை, இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன் சந்திக்கல. அவர் ஜெயிப்பார் நினைக்கிறீங்களா? விட்டுறாங்களா சொல்லுங்க, எங்க சந்திக்க வர்றாங்க? அவர் வந்தாவே போலீஸ் பாதுகாப்பு எதுவும் இல்லை. வந்தா நான் தம்மத்துண்டு குட்டி சந்தில வச்சிடறாங்க. நெருக்கிறவன் வராங்க கூட்டமா, அப்படிதான் அவன்லாம் இருக்காதுண்ணா. அவர் வந்தாருன்னா கண்டிப்பா அந்த இடத்துல கூட்டமாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க தான் பார்த்துக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல ஏதாச்சும் நடக்க தான் செய்யும். அது நடக்காமலாம் இருக்காது எந்த இடத்துலையும். அவர் வரும்போது ஒன்று போலீஸ்க்கு பாதுகாப்பு இருக்கணும் ஒழுங்கா, அது கொடுக்கறது இல்லை. அது ஒழுங்கா குத்தாதானா? மற்றபடி ஒழுங்கா குத்தாங்கன்னா அது ஏன் நடக்க போகுது? விஜய்க்கு போடலான்றது. விஜய் போடலாம். விஜய் போட்டால் எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ன்றது தான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் வந்திருக்காங்க, சரி இப்போ இவர் வந்திருக்காரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்றது. சரி, அப்போ அதிமுக திமுக நல்லா செய்யுங்களா மக்களுக்கு? நல்லதான் செஞ்சிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. சரி, அவங்களும் இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்றது. விஜய் வந்தாலும் சரி, ஓகே, நான் போட மாட்டேன். என்னால எனக்கு பிடிக்காது. ஏன்னா சினிமால காட்டுற மாதிரி நிஜம் வாழ்க்கையில காட்டாரு. அவர் மேல என்ன வெறுப்பு? அப்படி இல்ல, புரியுதுங்களா? சினிமால காட்டினாரு. ஒரு இத்தனை பேர் ஒரு குழந்தை செத்து இருக்கு. அந்த குழந்தைய இருந்தான்னு வச்சுக்கோங்க, தூக்கிட்டு இருப்பாங்க ஜனங்க. அவ்வளோ கோடி ஜனங்க. சினிமாவில் செய்கிற மாதிரி நிஜ வாழ்க்கையில் செய்ய முடியுமா? சினிமாவில் தான் காட்டுறாரு இப்படி அப்படி எல்லான்னு. நிஜ வாழ்க்கையிலலாம் காட்ட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் சும்மா பேச்சு. எல்லாருமே ஒரு குற்றம் அவங்க தரப்பு இந்த ஆட்சி வந்தாலும் சரி, அந்த ஆட்சி வந்தாலும் சரி, ஒரு மட்டையில ஊறினவங்க தான். நாங்க கஷ்டப்பட்டாதான் சாப்பாடு இன்னைக்கெல்லாம். இதுதான் உண்மை. எங்க பையன் வந்து விஜய்க்கு தான் போடுவான். ஏன்னா அவன் விஜய் ரசிகர். அவன் வந்து அப்பத்திலேருந்தே விஜய் ரசிகர் தான். அதனால அவன் சொல்லிட்டான், நான் விஜய்க்கு தான் போடுவேன். யார் ஓட்டு போடுவாங்க? விஜய். டிவிகே விஜய். விஜய் வந்தா எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? விஜய் எவ்வளவு பிடிக்குமா? பிடிக்கும் எல்லாருக்கும். எங்க பசங்க, எனக்கு 3 பசங்க, 3 பசங்களே விஜய் இதுதான். சரிம்மா. சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க விருப்பம். இது வந்து எனக்கு வந்து அங்க போனாதான். இது வரைக்கும் நோட்டோக்கு தான் போட்டுட்டு இருக்கோம். நோட்டோக்கு தான் இது வரைக்கும். ஏன்? ஏன்னா எந்த ஆட்சியும் எங்களுக்கு திருப்தி இல்லை. அரசியல் மேல விருப்பா? அப்படிலாம் இல்லை, யாருமே எதுவுமே நேர்மையா செய்ய மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான். ஸ்டாலினி தான் போடணும். ஸ்டாலினி தான் எல்லாம் கொஞ்சம் செய்கிறாரு. 1200 பென்ஷன் கொடுக்குறாரு, அவர் தான் போடணும். வேற என்ன பண்றது? 2026 உங்க ஆதரவு யாருக்கு? நான் மோடி தான் போடுவோம். மோடியோட அரசு யாருக்கு நிற்கிதோ அவங்களுக்கு தான் போடுவோம். 2026 உங்க ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு. விஜய் வந்து எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? பார்க்கலாம் எப்படின்னு. 2026 உங்க ஆதரவு யாருக்கு ஐயா? டிஎம்கே தான். விஜய்க்கு போடலான்னு இருக்கேன்.
ஏன் என்ன காரணம் விஜய்க்கு போட? பார்க்கலாம், இந்த வாட்டி அவர் வந்தாருன்னா அவர் என்ன செய்கிறான்னு பார்க்கலாமே. இருக்கிற ஆட்சியில் எல்லாம் செஞ்சு யாரும் இப்போ இல்லை, இவருனா பார்க்கலாம். விஜய்க்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா மாற்றமாக வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். விஜய் வந்தால் எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறோம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.